விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் போனதும் டாக்டர் வந்துட்டு, "விஜய், வெண்ணிலா வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டே வராங்க. அவங்களுக்கு வந்து மாத்திரையும் மருந்து குடுத்தா மட்டுமே போதும். நீங்க வீட்ல இருந்து பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. காவேரி வந்து விஜய் கிட்ட, "நான் வந்து ஆஃபீஸ் போகணும்னு சொல்லிட்டு, ஆனா ஆஃபீஸ் போகாம வீட்ல ரூம்ல உட்காந்துட்டு யோசிச்சிருப்பாங்க. ஆஃபீஸ்ல வந்து எவ்வளோ வேலை இருக்கு. ஆனா அந்த விஜய் வந்துட்டு வெண்ணிலாவை நான் பார்க்க போகணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அப்போ விஜய்க்கு வந்து வெண்ணிலா தான் ரொம்ப முக்கியமா போச்சோ, அப்ப நான்லாம் முக்கியம் இல்லையோ, நான் மட்டும்தான் விஜயை எப்பயுமே நினைச்சிட்டு இருக்கான் போல. ஆனா விஜய் மனசுல வெண்ணிலா தான் இருக்கா போலையாட்டிருக்கு. நான் இல்ல போல. இனிமே நம்ம இந்த வீட்ல இருந்து என்ன பிரயோஜனம், நம்ம அம்மா வீட்டுக்கே கிளம்பி போயிடலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா விஜய் கால் பண்ணிடுறாங்க. காவேரியும் வந்து ரொம்பவே சந்தோஷத்துல விஜய் கால் பண்றாருன்னு எடுத்த உடனே விஜய் இருந்துகிட்டு, "காவேரி, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லுவேன். ஆனா நீ எதுவும் தப்பா நினைக்க கூடாது. சரிங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க. வெண்ணிலாவுக்கு இப்ப எப்படி இருக்காமா, டாக்டர்லாம் என்ன சொன்னாங்க" அப்படின்னு சொன்ன உடனே, "அதை பத்தி தான் காவேரி இப்போ உன்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். வெண்ணிலாவுக்கு முன்னாடி விட இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதனால வீட்டுக்கே கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வரலான்ட்டு யோசிச்சு வச்சிருக்கேன். நீ என்ன காவேரி நினைக்கிற?" காவேரி வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்க போறாங்க. என்ன முடிவு பண்ண போறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.